ஈஸ்வரியோட சூழ்ச்சி சீக்கிரமா ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து ராஜாங்கமும் சேதுவும் இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, அப்படியா? ராஜாங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு, ஆனா தமிழ்ச்செல்வி இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்ன சொல்றீங்க மலரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா அங்க மலர்கிட்ட வீட்டுல என்னதான் அப்படி நடக்குதுங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்க மலரோ நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, இது கேட்டதும் காவியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னைக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தமிழ்ச்செல்வி செல்லப்பாண்டி அப்பாக்கு போன் பண்ணவே இல்லைங்கிறா. ஆனா செல்லப்பாண்டி அப்பாக்கு தமிழ்ச்செல்வி போன்ல இருந்து போன் போயிருக்கு. அதுலதான் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சந்தேகம், முக்கியமா சேது மாமாவுக்கும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்ல, என்ன சொல்றீங்க மலரு? இவ்வளவு நடந்திருக்கா? ஆனா மலரு, எனக்கு என்னமோ வீட்டில் இருக்க யாரோ தான் சதி திட்டம் பண்ணி தமிழ்ச்செல்வியோட ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா சொல்ல, அப்படியா? இருந்தாலும் இருக்கலாம். சரி காவியா, அம்மாச்சி கூப்பிடுறாங்க, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் ஃபோன் கட் பண்ணிட்டு போக, இன்னொரு பக்கம் இது கேட்டதுல இருந்து அங்க காவியாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. அன்னைக்கு போஸுக்கு ஃபோன் பண்ணும்போது கூட ஈஸ்வரி ஆண்டி தான் என்னமோ தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுல ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. அப்போ ஒருவேளை ஈஸ்வரி ஆண்டியோட சதி திட்டமா கூட இருக்கலாம்ல. இதை நாம கிளியர் பண்ணணும்னா நமக்கு போஸோட உதவி வேணும். போஸு போஸு அப்படின்னு சொல்லிட்டு போஸை தேடிக்கிட்டு எங்க ரூமுக்கு போக, போஸுமே சாமி முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறத அங்க பார்த்துக்கிட்டு இருந்த காவியா கூப்பிடதும் எங்க போஸு கிட்ட வராரு. சொல்லுங்க காவியா, என்ன விஷயம்? இல்ல போஸு, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்கு. என்ன சொல்லுங்க. என்னால ஒரு நல்ல காரியம் ஆகுதுன்னா அதை நான் செய்யறேன். ஆமா, உண்மையாலுமே உன்னால ஒரு நல்ல காரியம் தான் ஆக போகுது. அன்னைக்கு உங்க அம்மா ஈஸ்வரி இருக்காங்களே, அவங்க ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா காவியா, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனா எங்க அம்மாவுக்கு சந்தோஷம்தான். என்ன பண்றது, எங்க அம்மாவோட குணம் அப்படி. அதுதான் அந்த இடத்துல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. தமிழ்ச்செல்வியை ஒருவேளை உங்க அம்மா தான் வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. சரி காவியா, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ மறுபடியும் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னமாச்சு, வீட்டில் என்ன நடக்குது, என்ன நிலவரம், அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசு. அதே மாதிரி ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்கணும். பேச போகிறத நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா சொல்ல, என்ன சொல்கிற காவியா? ரெக்கார்ட் பண்ண போறியா? ஐயோ, இது பெரிய பிரச்சனை வந்துடுமே. இங்க பாரு போஸு, நீ திருந்திட்ட. நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க. அதெல்லாம் தப்பெல்லாம் சரி பண்ணணும்னா, பிரயாச்சம் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா நீ நல்லது பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி கேட்டு தான் ஆகணும். அப்படி நீ நான் சொல்றதை கேட்டேன்னா ஒன்று நான் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பேன். புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா போஸு கிட்ட சொல்ல, சரி காவியா, நீ என்னை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழறேன்னு சொல்லிட்டல, உனக்காக நான் இதை பண்றேன். இப்போ நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்ற மாதிரி கேட்கணும், அப்படி தானே? அப்படிதான், இப்பவே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா சொன்னதும் போஸோ அங்க ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாரு. அம்மா, உன் புள்ள போஸ் தான் ஃபோன் பண்றான், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அங்க ஈஸ்வரி கிட்ட ஃபோன் எடுத்து கொடுக்க, சொல்லுடா போஸு, எப்படி இருக்க? ஆமா, நீ என்னைக்கு வீட்டுக்கு வர போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப ஆர்வமாவே அங்க போஸு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே போஸ் இருந்துக்கிட்டு, அம்மா, அநேகமா நாளைக்கு காலையில நானும் காவியாவும் வந்துடுவோமா. சொல்ல போனா காவியா என்ன சந்தோஷமா ஏத்துக்கிட்டா. அப்படியாடா, கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கு. சரிடா, நான் ஃபோனை வச்சுட்டுமா? இல்லைம்மா, உன்கிட்ட இதை விட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆமா, அன்னைக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னல, அவள் மறுபடியும் வந்துட்டாளாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு கேட்க, ஆமாம், எங்கே வந்தா? அவள் வரக்கூடாதுன்னு தானே நாங்கள் நிறைய திட்டத்தை போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். அவள் மறுபடியும் வந்துட மாட்டா. சரி, நான் ஃபோனை வைக்கட்டுமா? என்னம்மா சொல்கிற? நீ திட்டத்தை போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்புனியா? ஏண்டா, உனக்கு என்ன இவ்வளோ அதிர்ச்சியாக கேட்குற? உனக்கு தெரியாதா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்தா நமக்கு பிடிக்காதுன்னு? முக்கியமாக எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அதனால தான் நான், ஐஸ்வர்யா, சித்ரான்னு 3 பேரும் பக்காவாக திட்டம் போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்கே காவியாவோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு, பேசு பேசு, இன்னும் நல்லா பேசு, கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா சொல்ல சொல்ல போஸ் இருந்துக்கிட்டு, என்னம்மா சொல்கிற? அப்படி என்ன திட்டத்தை போட்டு தான் தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு அனுப்புனேன்? என்னடா போஸு, உனக்கு இந்த வீட்டில் நடந்த கூத்தெல்லாம் தெரியவே தெரியாதா? ஆமாம்மா, எனக்கு எங்கே தெரியும். நான் தான் காவியா கூட கோயிலுக்கு வந்துட்டேன்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா. சரி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போகிறோமே, முன்னாடியே விஷயத்த கேட்டு தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுமா, அப்படி என்னதான் திட்டம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்க, இங்கே பாருடா போஸு, அந்த தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து இங்கே சித்ரா தான் மறைவாக எடுத்துகிட்டு வந்தா.
எடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுல ஐஸ்வர்யா இருக்கலே அவதான் தமிழ்ச்செல்வி குரல்ல பேசி அந்த செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா. அவ சொன்னதும் எல்லாருமே நம்பிட்டாங்க. தமிழ்ச்செல்வியே செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா கலக்கிட்டா. உடனே வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்ச்செல்வி தான் காரணம்னு சொல்லி அந்த சேதுவோ தமிழ்ச்செல்வியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். அதை ஏண்டா நீ வீட்டுக்கு வா, இன்னும் நான் நிறைய பேசுறேன். என்ன ஒன்று, அந்த நீதிமான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், ராஜாங்கம் நிரபராதின்னு அங்க நீதிபதியும் சொல்லிட்டாரு. அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா போஸ், இந்த ஈஸ்வரிய பத்தி உனக்கு தெரியும்ல, கண்டிப்பா அந்த ராஜாங்கத்தை பதவியை விட்டு இறக்காம விட மாட்டேன், இந்த வீட்டை விட்டு அனுப்பாம விட மாட்டேன். சரி, நான் போனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போனை வைக்க இதை கேட்டதும் அங்க காவியாவுக்கு ரொம்பவுமே கோபம் வந்து அதிர்ச்சி ஆகுது. என்ன போஸ் இது, உங்க அம்மா இவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா கேட்க உடனே போஸ் இருந்துகிட்டு, காவியா, எங்க அம்மாவுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்து இப்படிதான். தமிழ்ச்செல்வி எப்போ வீட்டுக்கு வந்தாலோ அப்பத்துல இருந்து தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு அவங்க நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி அதை ஐஸ்வர்யா மூலியமா நிறைவேற்றிட்டாங்க. இந்த ஒரு தடவை எங்க அம்மாவை நீ மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, என்ன போஸ் சொல்ற, மன்னிச்சு விடுவா? பாவம், தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க கர்ப்பமா வேற இருக்காங்க. அவங்க பண்ண தப்புனால தமிழ்ச்செல்விய சேது மாமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டாரு. அப்போ அவங்களோட வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்லன்னு சொல்ல வரியா? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. கண்டிப்பா தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கைய நான் தான் காப்பாத்தி ஆகணும். சரி, நாம நாளைக்கு விடிஞ்சதும் நாம நேரா ராஜாங்க மாமா வீட்டுக்கு போறோம், புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் கிட்ட சொன்ன காவியா நேரா ரூமுக்கு போயிடுறாங்க. மறுநாள் இங்க ராஜாங்கத்தோட வீட்டுல ராஜாங்கம் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க அங்க இருந்த அப்பத்தாவோ, ஐயா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி இல்லாம இந்த வீடு வீடாவே இல்லையா? தமிழ்ச்செல்வி எப்போ சேது சந்தேகப்பட்டு நீதான் ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அவன் சந்தேகப்பட்டானோ அன்னையில இருந்தே தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிட்டாப்பா. நான் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு வெளியே தலையில தண்ணியை ஊத்திக்கிட்டு மேல சத்தியம் பண்ணி அடிச்சுட்டு இந்த வீட்டை பக்கமே நான் வரமாட்டேன், இந்த வீட்டோட உறவே எனக்கு வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாப்பா. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்னப்பா முடிவு எடுத்திருக்க? தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த சாவித்திரி இருந்துகிட்டு, நல்லா இருக்கே, அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வரணுமா? அம்மா, அவ பண்ணதெல்லாம் நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு காரணமே அவதான். அவளை போய் இந்த வீட்டுல விடணுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேச உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே கூறு கெட்டவளே, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு, நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்க? ராஜாங்கத்தை மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தினது தான் மிச்சம். ஆனா தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்திருக்கா. இதையெல்லாம் மறந்துட்டு நன்றி இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது. ஐயா ராஜாங்கம், தமிழ்ச்செல்விய சேதுக்கிட்ட பேசி எப்படியாவது கூட்டிட்டு வர சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, அத்தை உங்களுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? அத்தாச்சி சொல்றது சரிதான், தமிழ்ச்செல்வியால தான் இந்த வீடே நில குலைஞ்சு நிக்குது. அவ மட்டும் அந்த சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா இன்னொரு ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போயிருக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் எங்க காவியா அங்க போஸை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. மாமா உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா குரல் கேட்க உடனே ஈஸ்வரியோ வேக வேகமா போய், அம்மாடி காவியா, வா வா, போஸ் உன்னை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சுப்பா, வாங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப சந்தோஷத்தோட காவியாவையும் போஸையும் உள்ள கூட்டிட்டு வர உடனே காவியாவோ அங்க அப்பத்தாவை பார்த்து, ஏன் அம்மாச்சி, நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, என் காதுல பட்டுது, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவியா கேட்க உடனே ஈஸ்வரி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, அவளாலதான் ராஜாங்க மாமாவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு, இனிமே அவளை பத்தி இந்த வீட்டுல பேச்சை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒரு நிமிஷம் பேசலாமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்க, நீ பேசுமா, இந்த வீட்டுல உனக்கு பேச உரிமை இல்லையா? நீ தாராளமா பேசுமா காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, ஏன்டி இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னம்மா சொல்ற? என்னம்மா என்ன பார்த்து வெக்கமா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமாண்டி, அப்படிதான் கேட்பேன். தமிழ்ச்செல்வியோட போனை திருடி தமிழ்ச்செல்விக்கே தெரியாம இதோ இருக்காளே ஐஸ்வர்யாவை வச்சு குரல் மாத்தி செல்லப்பாண்டி அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பேசுனது நீங்க தானே? நீங்க 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தானே இந்த ஒரு காரியத்தை பண்ணீங்க? ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும். போஸை வச்சுதான் உங்ககிட்ட பேசுனத நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா சொல்ல இதை கேட்டதும் அங்க இருந்த அப்பத்தா ராஜாங்கம் மோகனான் சேதுக்குன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே சேது இருந்துகிட்டு, காவியா என்ன சொல்ற நீ?
ஆமா மாமா, இதோ இருக்காங்களே, இவங்க 3 பேரும் பேசினத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். போஸு அந்த ஃபோனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போஸோட ஃபோனை வாங்கி அங்க காவியா, சேது, ராஜாங்கத்துக்குன்னு அந்த ஆடியோவை போட்டு காட்ட, பாத்தீங்களா மாமா, இவங்க 3 பேரும் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. இவங்க 3 பேருமே ஃப்ராடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல சொல்ல உடனே ஈஸ்வரியோ அங்க போஸை பார்த்து, என்ன போஸு இப்படி என்னை மாட்டி விட்டுட்டியே, இப்போ நான் என்ன பண்றது சொல்லு. அம்மா, நான் எத்தனையோ தடவை காவியா கிட்ட சொன்னேன். ஆனா காவியா, நீ நல்லவனா இருந்தாதான் நான் உன் கூட சேர்ந்து வாழுவேன்னு சொல்லிட்டா. நீ ஏன் தேடி கொடுத்த வாழ்க்கை தானம்மா, எனக்கு காவியா முக்கியம். அதனாலதாம்மா நான் காவியா பேச்சு கேட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போசுமே ஈஸ்வரியை பார்த்து பேச, ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடே கேடு கெட்டவளுங்களே, ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? ஐயா சேது, இப்பயாவது இவளுங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே. ராஜாங்கம், இனிமேலும் பொறுமையா இருக்க வேண்டாம். தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வந்தாகணும். தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு தெய்வம், குல தெய்வம், குத்து விளக்கு. அவளை இங்க கூட்டிட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க இடிஞ்சு போன ராஜாங்கமுமே, ஏயா சேது, முதல்ல கார் எடு, நேர தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்தாவது தமிழ்ச்செல்வி இங்க கூட்டிட்டு வருவோம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் அங்க சேதுவோட மனசை மாத்தி ஒரு வழியா அங்க தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு ராஜாங்கம் கார் வரத பார்த்ததும் அங்க இருந்த தனம் வேக வேகமா போய், அக்கா அக்கா, அமைச்சர் ராஜாங்கம், அதான் உன் மாமனார் வராருக்கா. அனோ, அமைச்சர்னு சொன்னல, அதோட நிறுத்திக்க, மாமனார்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க சேதுவும் ராஜாங்கமும் அங்க தமிழ்ச்செல்வியோட வீட்டு வாசலுக்கு வர, வசந்தியும் செல்லப்பாண்டியும் வெளியே போய் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட, உடனே தமிழ்ச்செல்வி வெளியே வராங்க. சொல்லுங்க, என்ன விஷயம், எதுக்காக என்னோட வீட்டை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, உடனே அங்க சேதுவோ தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சுக்கிட்டு, தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், காவியாதான் நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. எனக்கு கேட்கும் போதே தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஈஸ்வரியாத்த, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேரும் சேர்ந்துதான் உன்னோட போனை திருடி உங்க அப்பாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கையை பிடிச்சுக்கிட்டு பேச, அங்க இருந்த ராஜாங்கமுமே மன்னிப்பு கேட்க, அடைச்சி கையை எடு. இங்க பாருங்க மாமா, நீங்க வயசுல பெரியவரு, அதனால உங்களை நான் எந்த வார்த்தையும் சொல்ல போறதில்ல. இதோ இருக்காரே புருஷங்கிற பேர்ல வேஷத்தை போட்டுக்கிட்டு, என்னமோ நான் அத்தனை தடவை சொல்லும் போதெல்லாம் நம்பல, காவியா வந்து சொன்னதும் உடனே நம்பிட்டியா? இதுதான் பொண்டாட்டி மேல வச்சிருக்க நம்பிக்கையா? சே, உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த வீட்டுல சொல்லிட்டு வந்ததுதான். அந்த வீட்டுல இருக்க யாருமே எனக்கு உறவு கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க, இந்த வீட்டு பக்கம் யாரும் வராதீங்க அப்படின்னு கோபத்தோட தமிழ்ச்செல்வி அங்க சேதுவையும் ராஜாங்கத்தையும் நல்லா வெளுத்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க.